புதுச்சேரியில் மாயமான 9 வயது சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? இந்த சம்பவத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியைச் சார்ந்தவர்கள் நாராயணன், மைதினி தம்பதியினர். இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இதில் முதல் மகள் உள்ள நிலையில் இரண்டாவது மகளான ஆரத்தி வயசு 9. இவர் அதே பகுதியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த சனிக்கிழமை அன்று மதியானம் அதே பகுதியில் விளையாடி கொண்டிருந்த பொழுது மாயமானார். இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் 5 தனிப்படை அமைத்து மாயமான குழந்தையை தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று மதியம் அதே பகுதியில் உள்ள ஒரு வாய்க்காலில் வேட்டியின் மூலம் அந்த குழந்தையின் கை மற்றும் கால்களை கட்டிய நிலையில் சடலமாக அந்த குழந்தையானது மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் இதே போல சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழந்தையின் சடலத்தை எடுக்க விடாமல் தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். மேலும் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அவர்கள் அப்பகுதியில் இருந்து முத்தியால்பேட்டை மணிகுண்டு வரை தங்களது இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலாக தொடர்ச்சியாக இப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக இப்பகுதியில் போக்குவரத்தானது பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அதிகப்படியான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறையினர் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி ஒரு சிலர் தெரிவித்ததன் காரணமாக இதனால் காவல்துறையினர் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒரு கட்டத்திற்கு மேலாக காவல்துறையினர் காவல்துறை மீது குற்றச்சாட்டு நடத்திய நபர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தி அவரை கைது செய்ய முற்பட்டனர். இதனால் இப்பகுதியில் மிகுந்த பதட்டம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் காவல்துறை தாக்கிய நபரை கைது செய்ய விடாமல் தொடர்ச்சியாக இப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த முத்தியால்பேட்டை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக பெரிய அளவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இவர்களது முக்கிய கோரிக்கையான இந்த சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களிடம் இருங்கள், குற்றவாளியை நேரடியாக வைத்தால் அவர்களை அடித்து கொலை செய்து விடுவோம் என்ற ஒரு ஆதங்கத்தையும் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர். இருந்த போதிலும் 3 இளைஞர்கள் மற்றும் ஒரு வயதானவரை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. கொலை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தங்களது சாலை மறியல் போராட்டமானது தொடரும் என தெரிவித்து தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு மேலாக பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.